Hi friends, welcome to Bharani Ari Fashion Designer. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 4 types of skirtோட drafting தான் நம்ம பார்க்க போறோம். இந்த skirtை வந்து எந்த அளவுமே இல்லாம ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து நம்ம இன்னும் கிளியரா நம்ம அது வந்து பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கர்ட்டை வந்து நான் எதில் ட்ராஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கலர் A4 ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நான் ட்ராஃப்ட் பண்ண போகிறேன். இந்த பாக்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு 20 சீட்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இதோட ப்ரைஸ்மே 20 rupees தான். இப்போ நான் ஒரு பிங்க் கலர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷீட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ராஃப்ட் பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னா நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ட்ராஃப்ட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஸ்கர்ட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம கிளியராகவே பார்த்துட்டோம். எந்தளவுக்கு ப்ளீட் வைக்கணும், எந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் வந்து கால்குலேஷன் கூட நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் ரீகால் மட்டும் தான் பண்ணுறேன். இப்போ இந்த நைஃப் ப்ளீட்டட் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து 1 inch கனெக்ட் பண்ணி நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். இந்த மாதிரி தான் நம்ம நைஃப் ப்ளீட்டட் வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஷீட்டை வந்து 1 inch மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த சைடு இருக்கிற 1 inch வந்து சீமிங் அலவன்ஸ், அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற 1 inch வந்து சீமிங் அலவன்ஸ். ஓகேவா, இப்போ இந்த 2 மார்க்கையும் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் 1 2 3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா நைஃப் ப்ளீட்டட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 3 மடங்காக தான் எடுப்போம். அதே மாதிரி மறுபடியும் 1 2 3 1 2 3 இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த சீமிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்புல 1ன்னு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து 3ன்னு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு 1 அப்படின்னு போட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 1 வந்து அந்த 3ன்னு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 1ன்னு மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த 1 மட்டும் அந்த 1 inch மட்டும் தான் உங்களுக்கு வெளியில் தெரியுமே தவிர இந்த 2 3ன்னு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து உள்ளே போயிடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சீமிங் அலவன்ஸ் ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு சைடில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேவா, இப்போ இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அந்த சீமிங் அலவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் உள்ள பக்கம் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, இதில் வந்து எலாஸ்டிக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நைஃப் ப்ளீட்டட் வந்து நம்மளுக்கு நீட்டாக தெரியாது. ஓகேவா, ஒன்று வந்து நம்ம ஒரு ஸ்கர்ட் மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பட்டி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா, ஆனால் எலாஸ்டிக் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பட்டிக்கு வந்து நம்ம எவ்வளோ இன்ச்சில் கட் பண்ணணும் அப்படின்னா கிளாத்து 3 inchல கட் பண்ணணும். ஓகேவா, 3 inchல கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2 inch தான் அந்த பட்டியோட ஹைட் வரும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கலர் A4 ஷீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்கர்ட் மாதிரி அந்த A4 ஷீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி மினியேச்சருக்கு பண்ணிடுங்க. இப்போ நான் யூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கர்ட் வந்து நல்லா அழகாக தெரியும். இந்த மாதிரி பேப்பரில் ஸ்கர்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு A4 ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்கர்ட் மாதிரி இருக்கா, இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மினியேச்சருக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கர்ட்டை எந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இப்போ சொல்லி தந்துடுறேன். இது எதுக்காக சொல்லித்தரேன் அப்படின்னா என்னால் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்கர்ட்டுமே எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தர முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் இதில் வந்து எந்த மாதிரி நம்ம கிளாத்தை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து கிளாத்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வேஸ்ட் ரவுண்ட் வந்து 20 inches இருக்குது. ஓகேவா, இதை வந்து நம்ம நைஃப் ப்ளீட்டடுக்கு எவ்வளோவால் மல்டிப்ளேட் பண்ணுவோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளேட் பண்ணுவோம். அப்போ வர ஆன்சர் வந்து 60 inches. ஓகேவா, இதோட ஹைட்டை வந்து ஒரு 25 inches நம்ம வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹிப் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா 20 inches, அது வந்து இந்த கிளாத்தை 3ஆல் ஃபோல்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 60 inches வரும். அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ சாரீ கிளாத் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே லென்த்தில் வந்து 60 inches நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் இந்த ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரே அளவில் வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைட் ஒரு 25 இன்ச்சஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 2 இன்ச் வந்து நம்மளுக்கு பட்டிக்கு போயிடும். ஓகேவா, அந்த 2 இன்ச்சு பட்டி வைக்கிறதுக்கு வந்து நம்ம கிளாத் எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா 3 இன்ச்சில் அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் 1/2 இன்ச்சில் அந்த பட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா 3 இன்ச்சில் கட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச் வருமா, அப்போ பட்டிக்கு 2 இன்ச்சு, அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச், அப்போ 3 இன்ச் வரும். ஓகேவா, நீங்கள் 1/4 இன்ச்சு தான் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சில் நம்ம வந்து இந்த கிளாத்தை கட் பண்ணி அந்த பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் வந்து 1/2 இன்ச் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறனால 3 இன்ச் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பட்டியோட ஹைட் வந்து 2 இன்ச் தான் வரும். ஓகேவா, அப்போ 25 இன்ச்சஸில் வந்து 2 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23 இன்ச்சு வரும். ஓகேவா, இப்போ கீழே அந்த நம்ம ப்ளீட் வைப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம விடணும். ஏன்னா அந்த பட்டி பீஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபோல்டிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எத்தனை இன்ச்சில் நம்ம ஃபோல்டிங் பண்ணுவோமோ அதையுமே ஆட் பண்ணணும். ஓகேவா, 1 இன்ச்சில் தான் ஃபோல்டிங் பண்ணுவோம்னா 1 இன்ச், அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச்சில் ஃபோல்டிங் பண்ணுவோம் அப்படின்னா 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச். ஓகேவா, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபோல்டிங் வேணுமோ அதுக்கு தக்கன எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ நான் வந்து கீழே ஃபோல்டிங் 1.5 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் விட்டுருக்கேன். அப்போது வந்து 2 இன்ச் வருதா, இதை வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம டக்கு பிடிப்போம் அப்படின்னா அது எத்தனை இன்ச்சில் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி நம்ம அதையுமே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, நம்ம டக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபோல்டிங் அளவு மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா டக்கு பிடிப்போம் அப்படின்னா அது எத்தனை இன்ச்சில் நம்ம டக் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு வேறு ஆன்சரில் வந்து இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணணும். ஓகேவா, இந்த டக்கு எதுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த கிளாத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது சீக்கிரம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிளாத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த டக்கு பிடிக்கிறோம். அந்த டக்கு வந்து எத்தனை இன்ச்லனாலும் நம்ம பிடிக்கலாம். 2 இன்ச்சில் 4, 6 இந்த மாதிரி எத்தனை இன்ச் நம்மளுக்கு தேவைப்படுதோ அத்தனை இன்ச்சுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த கிளாத்தை 60 இன்ச்சஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து லெஃப்ட் சைடு 1 இன்ச்சும் ரைட் சைடு 1 இன்ச்சும் ஆட் பண்ணுறோம் சீமிங் அலவன்ஸ்க்காக. ஓகேவா, நம்ம வந்து ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணணும், 2 சைடுமே சேர்த்து 2 இன்ச் ஆட் பண்ணணும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா ஒரு லாங் கவுன் மாதிரி பட்டு பாவாடை சட்டையில் அந்த பாடி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2 இன்ச் போதும். ஓகேவா, 2 சைடுமே 1/2 இன்ச் சேர்த்து உங்களுக்கு 1 இன்ச் வருமா, 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீமிங் அலவன்ஸ் ஆட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் ரவுண்டு நம்ம மெஷரிங் பண்ணி நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது கூட எக்ஸ்ட்ரா அந்த சீமிங் அலவன்ஸும் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி தான் கிளாத்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த நைஃப் ப்ளீட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா, உங்களுக்கு நான் அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு கீழே தள்ளி அந்த ட்ராயிங் பண்ணுறேன். நீங்கள் மேலே தள்ளி அந்த மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த ட்ராயிங் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கிளாத்தை மெஷரிங் பண்ணிவிட்டு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் பார்க்கலாம். இதுவும் எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து ஃபார்முலா கால்குலேஷனும் நம்ம பார்த்துட்டோம். இதையும் ஜஸ்ட்டு இப்போ ரீகால் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கர்ட் பேட்டர்ன் போடுறதுக்கும் நான் 1 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். அந்த சீமிங் அலவன்ஸுக்கு வந்து நான் 1/2 இன்ச் தான் விட்ருக்கோம். ஓகேவா, இந்த 1/2 இன்ச் வந்து சீமிங் அலவன்ஸ் 2 பக்கமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 1, 2, 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறனால அந்த 1 வந்து நான் சீமிங் அலவன்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 6 இன்ச்சஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா, ஆனால் இதுக்குமே கிளாத் வந்து நம்ம நைஃப் ப்ளீட்டடுக்கு எந்த அளவுக்கு கிளாத் எடுக்கிறோமோ சேம் அதே அளவுக்கு தான் இதுக்குமே கிளாத் எடுக்கணும். ஏன் அப்படின்னா அதில் வைக்கிற சேம் ப்ளீட் தான் நம்ம இதுலேயும் வைப்போம். ஆனால் ஒரு ப்ளீட்டை வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் வச்சோம் அப்படின்னா இன்னொரு ப்ளீட் வந்து நம்மளை பார்த்து வைக்கிறோம். அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து உங்களுக்கு மாறுபடுது. ஆனால் கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2க்குமே சேம் கிளாத்து தான் வரும். ஓகேவா, அது ஏன் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் வீடியோவில் நல்லா கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பாக்ஸ் ப்ளீட்டட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். அந்த லாஸ்ட் ப்ளீட் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, அதனால் அந்த ப்ளீட்டை மட்டும் நான் குட்டியாக நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அந்த சீமிங் அலவன்ஸில் வச்சுட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேலை வச்சு ஒரு 1/2 இன்ச் போல் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கர்ட்டை வந்து நல்லா தூக்குனாப்பில் இருக்கும். நம்ம A4 ஷீட்டில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் வந்து நல்லா தூக்குனாப்பில் இருக்கும். அதுக்காக தான் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீமிங் அலவன்ஸை வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா,
இப்போ பாருங்கள் ஒரு ஸ்கர்ட் மாதிரியே இருக்கும். இப்போ அதுக்கு மேலே பட்டி பீஸ் வைக்கிறதுக்காக ஒரு டார்க் கலர் A4 ஷீட்டை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டி பீஸுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையுமே இதோட வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே இந்த நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கும் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கும் இந்த மாதிரி பட்டி பீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த 2 ஸ்கர்ட்டையுமே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ளீடு வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கவுனில் ஸ்டிச் பண்ணலாம். மேக்ஸி ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரு கவுனு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பட்டு பாவாடை சட்டையில் அந்த பாடி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டு தான் எப்படி நம்ம பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுலேயுமே ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிளாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து 20 இன்ச்சஸும் ஹைட் வந்து ஒரு 25 இன்ச்சஸும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மெயினாக அந்த வேஸ்ட் ரவுண்டை வந்து 3ஆல் மல்டிப்ளேட் பண்ணணும், 6ஆல் மல்டிப்ளேட் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு சிங்கிள் பாக்ஸ் ப்ளேட்டட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு 6 இன்ச் வேணும். ஆனால் நம்ம வந்து 3ஆல் தான் மல்டிப்ளேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து சைடில் வந்து சீமிங் அலவன்ஸ் போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த சைடுமே சீமிங் அலவன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 சைடுமே சேர்த்து உங்களுக்கு 2 இன்ச் வந்து சீமிங் அலவன்ஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு, கவுனு, பாடி வச்ச பட்டு பாவாடெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா சீமிங் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் 2 பக்கமும் சேர்த்து 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது வந்து ஸ்கர்ட் அப்படிங்கிறனால 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 6 + 2 62 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அப்புறம் வந்து இதுக்குமே நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து 3 இன்ச்சில் கிளாத் கட் பண்ணணும். ஆனால் பட்டி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 இன்ச் தான் வரும். ஓகேவா? நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டி 2 இன்ச் தான் வரும். ஓகேவா? இப்போ இதில் வந்து 3 இன்ச் நம்ம கட் பண்ணுவோம். அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 இன்ச்சாக இருக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீமிங் அலவன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ஹைட் ஒரு 25 இன்ச்சஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த பட்டி பீஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 23 இன்ச்சஸ் வரும். இப்போ இந்த 23 இன்ச்சஸ் கூட நம்ம வந்து அந்த ஒரு 2 இன்ச்சை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து 2 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் டக்கு பிடிக்க போகிறீங்க அப்படின்னா டக்கையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் டக்கு பிடிக்கல அப்படிங்கிறனால அந்த 25 நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு நைஃப் ப்ளீட்டட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே இது தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அந்த டக்கு பிடிக்காமல் போட்டிருக்கேன். ஓகேவா? மித்தபடி அதே இது தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து அந்த பாக்ஸ் ப்ளீட்டட் வந்து எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. இதுவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதுலேயும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேனல் ஸ்கர்ட். இந்த மாடலை வந்து நம்ம எதில் அதிகமாக ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இந்த பேப்பரையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நீங்கள் கிளாத்தை எத்தனை ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் அந்த கிளாத்தை கட் பண்ணுறீங்களோ அத்தனை பேனல் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அதாவது அத்தனை பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு எத்தனை நாளும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 4லேருந்து ஒரு 6, 7, 8 அதேமாதிரி 16 இந்த மாதிரி எத்தனை பேனல்னாலும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு இந்த பேப்பரோட வித்து வந்து குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 4 பேனல் வர மாதிரி ஸ்கர்ட்டை வந்து கட் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 8 பேனலாக வந்து இதில் கிடச்சிரும். ஓகேவா? அந்த 8 பேனல் வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபோல்டிங்லேருந்து 1 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்போசிட் ஃபோல்டிங்லேருந்து 1 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரியும் நம்ம வந்து நம்மளுக்கு கீழே எந்த அளவுக்கு நம்மளுக்கு வீதி வேணுமோ அதுக்கு தக்கன நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா சுருக்கிக்கலாம், வேணும் அப்படின்னா இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மேலே ஒரு 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் கீழே 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் கிராஸாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த மார்க் பண்ணதில் கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாயின் பண்ணி ஒரு 2 பேனலில் 4 பேனலாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பேக் பீஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து இங்கே நம்ம கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா?
இப்போ இந்த ஜாயின் பண்ண போகிற சின்ன பீஸை வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஓகேவா. இப்படி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும். அதில் வந்து நீங்கள் ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வீதி கிடைக்காது. அப்போ வந்து நான் இப்போ வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும் ஓகேவா. அப்போ தான் மேலே ஒடுக்கமாகவும் கீழே வந்து நல்லா ஃப்ளேராகவும் வரும் ஓகேவா. ஓகே, இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம வைக்க போகிறோம் ஓகேவா. அதுக்கு இந்த பீஸை வந்து நான் 2வாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பீஸை நம்ம எந்த மாதிரி வச்சோமோ அதே மாதிரி தான் இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் வைக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து எல்லா பீஸையுமே நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகேவா. இதில் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நான் கம் போட்டு நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு 5 இன்ச்சு ஒரு கேப் விட்டுட்டு கீழே உள்ளதை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஓகேவா. இப்போ இந்த தனித்தனியாக பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸை ஃபுல்லாமே உங்களுக்கு க்ளூ போட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கிளாத்தில் வந்து கட் பண்ணும்போது அந்த ஷார்ப்பாக கீழே வந்து ஷார்ப்பாக வருது பார்த்தீங்களா, அது வந்து ஷார்ப்பாக வராமல் ஒரு மாதிரி பெண்டாகி வர மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்கர்ட்டில் வந்து கீழே வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஒரு லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதனால தான் நம்ம கட் பண்ணும்போதே அந்த ஷார்ப்னஸ் வந்து வராமல் அந்த ஒரு மாதிரி கர்வ் மாதிரி கட் பண்ணிடணும் ஓகேவா. இப்போது இந்த ஸ்கர்ட்டை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கர்ட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு 4 பேனலும் பேக் சைடில் ஒரு 4 பேனலும் இருக்குது. இது வந்து 8 பேனல் ஸ்கர்ட் ஓகேவா. அதாவது 8 பார்ட் ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 பேனல் ஸ்கர்ட் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு சைட்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி தான் இந்த 8 பார்ட் இன்ஸ்கர்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக நெக்ஸ்ட் வந்து ஒரு கால்குலேஷன் வீடியோ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்கர்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா. ஓகே, இப்போ இதில் வந்து அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கல பார்த்தீங்களா, அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு இன்ஸ்கர்ட் மாதிரி அழகாக இருக்கும் ஓகேவா. இது வந்து 8 பார்ட் இன்ஸ்கர்ட் ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம 8 பார்ட் இன்ஸ்கர்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த பேப்பரை 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மேலே ஒரு சென்டர் மார்க் பண்ணணும். இப்போ 3 இன்ச் இருக்குது அப்படின்னா 1.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணுறேன் ஓகேவா. அப்போ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் இதில் இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணி சென்டரில் வந்து 1 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இதை வந்து கிளாத்தில் நம்ம மெஷரிங் பண்ணும்போது ஹிப் சைஸை வச்சு நம்ம மெஷரிங் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 இன்ச்சு 2 பக்கமும் வச்சுருக்கேன் ஓகேவா. அவ்வளோதான். இப்போ அந்த நம்ம 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணோம்ல, அதை வந்து இந்த சைடு கீழே ஜாயின் பண்ணுறோம். இந்த சைடு 1/2 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து கீழே இந்த சைடு ஜாயின் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ இந்த ஸ்கர்ட்டை வந்து ஒரு சாரியில் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே ஒரு லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்டர்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த பார்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் கட் பண்ணணும் ஓகேவா. அந்த பார்டருக்கும் கொஞ்சம் மேலே வரைக்கும் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம மேக்ஸி ட்ரெஸ்ஸு, லெஹங்கா அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த பேனல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு 4 பேனலுக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா. கீழே அந்த பார்டர் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம். மேலே நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஹிப் சைடு வந்து எந்த சுருக்கமே வராது. கீழே வந்து அந்த ஃப்ளோரண்ட் வீதி வந்து நல்லா நீளமாகவே இருக்கும். சப்போஸ் இந்த பார்டர் இல்லாமலே நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பீஸ் வந்து பேனல் வந்து தனித்தனியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே தனித்தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பேனல் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 4 பேனலையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேனலை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பக்கம் உள்ள சீமிங் எலமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் 2யுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கர்ட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும் ஓகேவா. இதில் வந்து அந்த பேப்பர் வந்து வீதியாக இல்லை அப்படிங்கிறனால ஒரு 4 பேனல் மட்டும் நான் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு நல்லா கிளாத் வந்து நல்லா வீதியாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4ல் இருந்து 24, 36 இந்த மாதிரி எவ்வளோ பேனல்னாலும் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் ஓகேவா. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து சர்க்கிள் ஸ்கர்ட்டு. இந்த ஸ்கர்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேலை பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்கேல் வந்து 360 டிகிரி சர்க்கிள் ஸ்கேல் ஓகேவா. நாம் இந்த வீடியோவில் வந்து 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி,
360 டிகிரி, அதேமாதிரி 720 டிகிரி இந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து ஸ்கர்ட்டை ட்ராஃப்டிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஹிப் ரவுண்ட். ஓகேவா? சென்டரில் வந்து டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சென்டர் டாட். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள்குள்ளே இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரேடியஸ். ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் உங்களுக்கு இது வந்து எத்தனை டிகிரி அப்படிங்கிறத சொல்லி தரப்போகிறேன். இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா 0 டிகிரி, அதில் இருந்து அந்த சென்டர் டாட்லேருந்து இந்த குவார்ட்டர் இது இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு 90 டிகிரி. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த 0ல இருந்து அந்த சென்டர் டாட்ல இருந்து அதுக்கப்புறம் நேராக கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் சர்க்கிள் வரும் 180 டிகிரி. ஓகேவா? அதே மாதிரி இந்த 0லேருந்து 3/4 சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 270 டிகிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபுல் சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரி வரும். ஓகேவா? இப்போ இந்த 360 டிகிரி மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃபுல் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 720 டிகிரி வந்து சர்க்கிள் கிடச்சிருக்கும். ஓகேவா? 2 சர்க்கிள் 720 டிகிரி சர்க்கிளாக கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 5 மெத்தடில் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் ஸ்கர்ட்டை வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இதுதான் கிளாத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சிலேருந்து நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். நம்மளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் வந்து நம்ம வரையணும். ஓகேவா? இப்போ சென்டர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரேடியஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் ரேடியஸ். இப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஹிப் ரவுண்டாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேஸ்ட் ரவுண்டாகவும் இருக்கலாம். இது என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் வீடியோ போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து தான் நம்ம வந்து லென்த்தை வந்து மெஷர் பண்ணணும். அந்த சென்டர் டாட்லேருந்து நம்ம வந்து லென்த்தை நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்கர்ட் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ரவுண்ட்லேருந்து தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் அந்த ஷீட்டோட ஹைட்டை நான் மெஷர் பண்ணிவிட்டு அதே ஹைட்டுக்கு வந்து நான் அந்த சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ராப் பண்ணதுக்கு மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் கட் பண்ணிக்கோங்க. அதேமாரி அந்த உள்ள நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ண மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுலேயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு 360 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹிப்பு அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? அதை வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மெஷர் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு லென்த்தாக வரும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்கர்ட் லென்த்தாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து 360 டிகிரி ஸ்கர்ட். ஓகேவா? ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட்டு. இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபுல் சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸு, லாங் கவுனு, இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கவுனு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில்னா வந்து இந்த மாதிரி 360 டிகிரி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 3/4 சர்க்கிள் வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்குமே அந்த கிளாத்தை வந்து அதாவது இந்த பேப்பரை வந்து 4ஆக தான் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த சர்க்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 1 இன்ச் நான் மார்க் பண்ணி தான் அந்த லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். அதேமாரி ஹைட்டுக்குமே அந்த பேப்பரோட ஹைட்டை நான் அப்படியே எடுத்து அதிலே மார்க் பண்ணி ஒரு சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணுறேன். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் சர்க்கிளாக தான் கிடச்சிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம குவார்ட்டர் சர்க்கிளை வந்து நம்ம கட் பண்ணணும். நீங்கள் இதே மாதிரி கிளாத்தில் கட் பண்ணும்போது வந்து சீமிங் அலவன்ஸை ஆட் பண்ணிவிட்டு அது போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை மட்டும் தான் நீங்கள் கட் பண்ணணும். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாகவே கட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு 3/4 சர்க்கிள் வந்து அழகாக கிடச்சிருக்கும். இப்போ இந்த எட்ஜையும் ஜாயின் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த ஸ்கர்ட்டை வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு அவ்வளோவா அந்த ஃப்ளேர் வந்து இருக்காது. இதுவுமே லாங் கவுன், அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 3/4 சர்க்கிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 360 சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃப் சர்க்கிள் ஸ்கர்ட்டு. இதுக்கு வந்து நம்மளுக்கு வித்து அவ்வளோவா தேவைப்படாது. அதனால் இந்த பேப்பரை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல் சர்க்கிளுக்கும் 3/4 சர்க்கிளுக்கும் மட்டும்தான் நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த சர்க்கிள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஆனால் ஆஃப் சர்க்கிளுக்கும் குவார்ட்டர் சர்க்கிளுக்கும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இந்த பேப்பரை வந்து 2ஆக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அந்த 1 இன்ச்சு நம்ம அந்த சென்டர்லேருந்து மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் நான் மார்க் பண்ணுறேன். அதேமாதிரி ஹைட்டுமே அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டையுமே ட்ரா பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ணதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப் சர்க்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கும். ஏன்னா நம்ம அந்த கிளாத்தை அந்த பேப்பரை வந்து 2ஆக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு ஆஃப் சர்க்கிள் மட்டும் தான் கிடைக்கும். இதுவுமே உங்களுக்கு கவுனு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு, லாங் கவுனு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்கிளுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஃப்ளேர் லென்த் வந்து அதிகமாக வேண்டாம் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அந்த சர்க்கிள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 90 டிகிரி ஸ்கர்ட் பார்க்க போகிறோம். அதாவது குவார்ட்டர் சர்க்கிள் ஸ்கர்ட் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கும் இந்த வித்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடலாம். இந்த ஸ்கர்ட்டை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளாத்தை சிங்கிளாக போட்டு நீங்கள் ஆஃப் சர்க்கிள் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதாவது கிராஸாக 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். கிராஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த சர்க்கிள் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயுமே லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளேர் இருக்காது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏ மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த ஏலைன் ஸ்கர்ட்டை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த சர்க்கிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை உங்களுக்கு ஆர்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 360 டிகிரி ஸ்கர்ட். ஓகேவா, இது வந்து 270 டிகிரி ஸ்கர்ட்டு. இதுக்கு மேலே வைக்கிறது வந்து 180 டிகிரி ஸ்கர்ட். ஓகேவா, இது வந்து 90 டிகிரி ஸ்கர்ட்டு. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் சர்க்கிள் ஸ்கர்ட் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, இதுலேயே வந்து இன்னொரு டிகிரி ஸ்கர்ட்டும் நம்ம பார்க்கலாம். அது வந்து டபுள் சர்க்கிள் ஸ்கர்ட்டு. அதாவது இந்த 360 டிகிரி ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு பேட்டர்னும் நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுதான் உங்களுக்கு 720 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்டாக ஆகும். ஓகேவா, இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா, இதில் வந்து ஹிப்பு இல்லை வேஸ்ட் ரவுண்டு எதுவாக இருந்தாலும் டபுள், அதாவது 720 டிகிரியாக நீங்கள் போடும்போது ரெண்டுக்கும் சேர்த்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணுமே தவிர நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் போடக்கூடாது. சரிங்களா, அப்போ வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். அப்போ சுருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போது ரெண்டுக்கும் எவ்வளவு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வருதோ அதை வந்து பாதியாக டிவைட் பண்ணி ரெண்டுக்கும் பாதியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்போ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணதோட இப்போ வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா 2 ஸ்கர்ட்டை நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம், அதனால தான் நம்மளுக்கு குட்டியாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம வந்து சிங்கிள் 360 சர்க்கிள் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதே அளவில் இன்னொரு 360 சர்க்கிள் ஸ்கர்ட் வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து பிங்க் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இதையுமே 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம அந்த ஸ்கை ப்ளூ கலரில் எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணோமோ அதே இது தான் இதுலேயும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்புறம் வந்து அதை மார்க் பண்ணும்போது ஃபோல்டிங் சைடில் தான் அந்த இதை வந்து மார்க் பண்ணணும். நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப் இருக்கிற இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிடக்கூடாது. அது வந்து நமக்கு தனித்தனியாக போயிடும். அதனால தான் இந்த ஃபோல்டிங் இருக்கிற சைடில் சென்டரில் வச்சு நம்ம கட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இன்னொரு 360 டிகிரி ஸ்கர்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 2 ஸ்கர்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து இந்த ஒன் சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு 360 டிகிரி ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ஒன் சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறோனோ அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். ஒரு ஸ்கர்ட்டு மேலே இன்னொரு ஸ்கர்ட்டு வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது பேப்பரில். ஓகேவா, க்ளூ அப்ளை பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாப்லர் பின் கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஓகேவா, ஆனால் கிளாத்தில் பண்ணும்போது நம்ம அதில் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ 2 கட் பண்ணதையும் நம்ம ஒன்று போல் வச்சுருக்கோமா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, கிளாத்தில் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். இப்போ நீங்கள் அந்த ஹிப் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, ஆனால் ஃப்ளோர் லென்த் வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி டபுள் சர்க்கிள் ஸ்கர்ட்டை யூஸ் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கவுனை ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து இப்போ இதில் வந்து நான் ஸ்டாப்லர் பின்னும் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாத்லேயுமே உங்களுக்கு ஸ்டெப்பாக வரும் அழகாக. இது வந்து பேப்பர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும். ஆனால் கிளாத் அப்படிங்கும்போது ஒரு நல்லா அழகாகவே இருக்கும். அது வந்து இந்த ஸ்கர்ட்டை எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ சர்க்கிள் ஸ்கர்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுக்குமே நான் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் போடுறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இதோட வேஸ்ட் ரவுண்டை வந்து 20 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். லென்த் வந்து 23 இன்ச்சஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு எந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதனால் இந்த கிளாத் வந்து 4 ஃபோல்டிங் பண்ணி இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? அதாவது அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் வந்து 5ன்னு வைங்களேன். இந்த 5 இன்ச்சஸில் தான் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஆனால் அதை வந்து நீங்கள் ஈஸியாக அந்த 5 இன்ச் எங்கே வருதோ அந்த இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி கர்வ் மாதிரி வரையணும். ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா அந்த ஹிப் ரவுண்ட் வந்து வராது உங்களுக்கு. அதனால இந்த கர்வ் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெத்தடையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ரேடியஸ் அப்படின்றது ஆரம் அப்படிங்கிற ஒரு அளவு வச்சு கூட நம்ம வந்து இந்த ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கால்குலேஷன் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டு அப்படி இல்லைன்னா ஹிப் ரவுண்டு எதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் இருந்து நம்ம ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் அதில் இருந்து தான் நம்ம வந்து லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அந்த அப்படி மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் அந்த டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சீமிங் அலவன்ஸ்லாம் ஆட் பண்ணணும்ல, அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். லென்த்தில் வந்து மேலே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு நான் 1/2 இன்ச் தான் போட்டிருக்கேன். அப்போ 1 இன்ச் வருது. அப்போ 23 கூட 1 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 இன்ச்சஸ் வந்து வருது. ஓகேவா? இந்த ஹிப் ரவுண்டில் வந்து நீங்கள் எலாஸ்டிக் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டி மாதிரி வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பட்டியோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 இன்ச் தான் இருக்கணும். நம்ம கிளாத்தாக கட் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 இன்ச் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் 3 இன்ச் தான் கட் பண்ணணும். எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் 3 இன்ச் தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? அதை வந்து இந்த லென்த்தில் வந்து நான் மைனஸ் பண்ணலை, நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணும்போது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹிப்பு அப்படி இல்லைன்னா வேஸ்ட் ரவுண்டு அதில் இருந்து தான் நம்ம வந்து அந்த ஹைட்டை வந்து லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து நம்மளுக்கு அந்த லென்த்தை வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போதே இந்த சீமிங் அலவன்ஸை ஆட் பண்ணியே நம்ம வந்து அந்த லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணி போடணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாமே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சென்டரில் வந்து பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எலாஸ்டிக் கொடுத்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த சர்க்கிள் ஸ்கர்ட் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சர்க்கிள் ஸ்கர்ட்டு, பேனல் ஸ்கர்ட்டு, நைஃப் ப்ளீட்டட், பாக்ஸ் ப்ளீட்டட் இதெல்லாம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. Okay friends, bye.